இது நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஜப்பான் இலங்கைக்கு வழங்கும் ஒத்துழைப்பு பாராட்டுக்குரியது என்கின்றார் ஜனாதிபதி. ஒன்றுக்கு மேற்பட்ட மாவட்டங்களில் வாக்காளர்களாக பதிவு செய்துள்ளவர்களுக்கு எதிராக வழக்கு தொடர நடவடிக்கை. வெளியே போல ஹட்டன்ஹல பகுதியில் தாக்குதலுக்கு இலக்காகி இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து அப்பகுதியில் அமைதியின்மை. வேட்டையாடு சென்ற கலகா பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் உள்ளிட்ட 7 பேர் கைது. முதல் செய்தி பிரதான விசாரணை. மெகாலைன் ஸ்ரீலங்கா டெலிகாம், ஒரே தேசம் ஒரே குரல். இலங்கையின் அபிவிருத்திக்கு ஜப்பான் வழங்கும் ஒத்துழைப்பை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பாராட்டியுள்ளார். கடந்த வருடம் ஜப்பானில் ஏற்பட்ட சுனாமி பேரலையை நினைவு கூறுவதற்காக நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு ஜனாதிபதி கருத்து வெளியிட்டார். கடந்த வருடம் மார்ச் மாதம் 11ஆம் தேதி ஏற்பட்ட சுனாமி பேரலையால் உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதற்காக ஜனாதிபதி மற்றும் ஜனாதிபதி பாரியார் ஸ்ராந்தி ராஜபக்ச ஆகியோர் இலங்கைக்கான ஜப்பான் தூதுவரின் உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு நேற்று சென்றிருந்தனர். இதன்போது ஜப்பானின் NHK ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த ஜனாதிபதி இந்த வருடத்தில் 10 லட்சம் சுற்றுலாப் பயணிகள் நாட்டிற்கு வருகை தருவார்கள் என எதிர்பார்ப்பதாக கூறினார். இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் தொண்டர் சேவைகளில் ஈடுபட்டுள்ள ஜப்பானின் ஜைகா நிறுவனத்தின் இளைஞர் யுவதிகள் சிலருடனும் ஜனாதிபதி கலந்துரையாடினார். கடந்த வருடம் ஆழிப்பேரலை ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் இலங்கை வழங்கிய ஒத்துழைப்பு பாராட்டிற்குரியது என இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் தெரிவித்துள்ளார். முதல் செய்தி பிரதான விசாரணை. மெகாலைன் ஸ்ரீலங்கா டெலிகாம், ஒரே தேசம் ஒரே குரல். உலகிலேயே உன்னத இடம் இல்லம்தான். சின்னஞ்சிறு கதைகளில் கூட எல்லையற்ற ஆனந்தம். இல்லமெங்கும் மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும். இடைவெளி இல்லாத நட்புறவுகள். உலகமே உள்ளங்கைகளில். உங்கள் இல்லத்தையும் மெகாலைன் உலகிற்கு அழைத்துச் செல்லுங்கள். தொலைபேசி, பியோ டிவி மற்றும் பிராட்பேண்ட் இவை அனைத்தும் ஒரே இணைப்பில். மெகாலைன் ஸ்ரீலங்கா டெலிகாம், ஒரே தேசம் ஒரே குரல். செய்திகள் தொடர்கின்றன. ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட மாவட்டங்களில் வாக்காளர்களாக பதிவு செய்துள்ளவர்களுக்கு எதிராக வழக்கு தொடர்வதாக தேர்தல்கள் செயலகம் குறிப்பிடுகின்றது. வாக்காளர்களாக 4 மாவட்டங்களில் தம்மை பதிவு செய்துள்ளவர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவிக்கின்றார். சுமார் 2 லட்சம் பேர் 2 மாவட்டங்களில் வாக்காளர்களாக தம்மை பதிவு செய்துள்ளதாக அவர் கூறினார். அத்துடன் 3 மாவட்டங்களில் வாக்காளர்களாக பதிவு செய்துள்ளவர்களும் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையில் இருக்கின்றமை தெரிய வந்துள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் குறிப்பிட்டார். இதேவேளை வாக்காளர் பெயர் பட்டியலில் தமது பெயரை அதிக அளவில் பதிவு செய்து கொண்டுள்ளவர்களை நீக்குவதற்கான கால எல்லை எதிர்வரும் 20ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. எவருக்கும் எந்தவொரு காரணத்தினாலும் ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களில் தம்மை பதிவு செய்து கொள்ள முடியாது என தேர்தல்கள் ஆணையாளர் தெரிவித்தார். எவரேனும் ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களில் வாக்காளராக பெயரை பதிவு செய்திருப்பின் அதனை நீக்க வேண்டும் எனவும் வாக்காளர் பெயர் பட்டியலில் உள்ளடக்கப்பட வேண்டிய முகவரி தொடர்பில் விரைவில் அறிவிக்க வேண்டும் எனவும் தேர்தல்கள் செயலகம் விடுத்துள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. பன்முக அணுகுமுறையின் மூலம் அபிவிருத்தியை அடைவதே நிலையான நல்லிணக்கத்தை அடைவதற்கான வழி என ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் நிரந்தர பிரதிநிதி தமரா குணநாயகம் தெரிவித்துள்ளார். மனித உரிமைகள் பேரவையில் மனித உரிமைகளை மேம்படுத்தல் மற்றும் பாதுகாப்பது தொடர்பான விவாதத்தில் நேற்று கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். Less than 3 years after the end of an almost 3 decades. பயங்கரவாதம் மற்றும் பிரிவினைவாதத்திற்கு எதிரான சுமார் 3 தசாப்த கால யுத்தம் நிறைவடைந்து 3 வருடங்களுக்கும் குறைவான காலப்பகுதியின் பின்னர் பன்முக அணுகுமுறையின் மூலம் அபிவிருத்தியை அடைவதே நிலையான நல்லிணக்கத்தை அடைவதற்கான வழி என இலங்கை எண்ணுவதுடன் அதுவே இலங்கை அரசாங்கத்தின் முக்கிய நோக்கமாகும். சமத்துவத்துடன் கூடிய பொருளாதார வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என்பதனை எமது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றார். நாட்டின் பின்தங்கிய கிராமப்புறங்களில் உள்ள மக்கள் உட்பட அனைவரும் சமாதானத்தின் அனுகூலங்களை அனுபவிக்க வேண்டும்.
நாட்டில் அனைவரும் இந்த அனுகூலங்களை அனுபவிக்கும் வகையிலான சமூகத்தினை உருவாக்குவதற்கு பங்களிப்பை வழங்கும் சமூகம் ஒன்றிலேயே பல கலாச்சாரங்கள், பல இனங்கள், பல மொழிகள் மற்றும் பல சமயங்களை கொண்ட இலங்கை தங்கியுள்ளது. கடந்த வருடத்தில் மாத்திரம் இலங்கையின் உள்நாட்டு உற்பத்தி 8% அதிகமாக காணப்பட்டது. பெருந்தொகையான மக்களின் வாழ்வாதாரம் தங்கியுள்ள கிராமிய பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை இது பிரதிபலிக்கின்றது. இவ்வாறான முன்னேற்றங்களுக்கு மத்தியில் வெளிநாடுகளின் அழுத்தங்கள், அச்சுறுத்தல்கள் மற்றும் நிபந்தனைகளை இலங்கை எதிர்கொள்வதுடன் இதன் மூலம் நல்லிணக்க செயற்பாடுகள் மற்றும் சமாதானத்திற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. இவ்வாறான நிலைமையில் அபிவிருத்தி அடைய முடியாது. தலைவர் அவர்களே, தேசிய முயற்சிகளுக்கு சர்வதேச சமூகத்தின் ஒத்துழைப்பு மற்றும் ஆதரவு கிடைக்காவிட்டால் அபிவிருத்தியை எட்ட முடியாது. Cooperation and solidarity as a complement to national efforts. இதேவேளை ஜெனீவா மனிதுரிமைகள் பேரவை கூட்டத்தொடரில் அமெரிக்காவினால் முன்வைக்கப்பட்டுள்ள இலங்கை தொடர்பான பிரேரணையை தோற்கடிப்பதற்கு ராஜதந்திர மட்டத்திலான விசேட திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் நிரந்தர வதிவிட பிரதிநிதி கலாநிதி பாலித கொகுன குறிப்பிடுகின்றார். இந்த விடயம் குறித்து நியூயார்க்கிலிருந்து கலாநிதி பாலித கொகுன நியூஸ் போஸ்டுக்கு கருத்து தெரிவித்தார். நாங்கள் முன்னெடுத்துள்ள வேலை திட்டங்கள் தொடர்பில் பகிரங்கமாக கருத்து வெளியிட நான் விரும்பவில்லை. எனினும் ஜெனீவா தூதரகம் மூலம் மேற்கொள்ளப்படும் முயற்சிகளுக்கு நியூயார்க்கில் இருந்து பூரண ஒத்துழைப்பை வழங்குகிறோம் என்பதை கூற முடியும். அதுக்காக நியூயார்க்கில் இருந்து அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுக்கிறோம். எங்குள்ள ஏனைய தூதுவராலயங்களுடனான தொடர்புகளை மேலும் பலப்படுத்திக் கொள்கிறோம். இந்த செயற்பாடுகளின் பிரதிபலனாக ஜெனீவா பிரயத்தனங்களுக்கு ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்ள முடியும் என எதிர்பார்க்கிறோம். விளம்பரங்களின் பின்னர் பிரதான செய்திகள் தொடரும். இனோவெக்ஸ் LED டிவி சந்தையில் குறைந்த விலையில் தம்ப்ரோ உத்தரவாதத்துடன். இனோவெக்ஸ் LED டிவி தெளிவான காட்சிகள், மின் சேமிப்பு. இனோவெக்ஸ் LED டிவி சந்தையில் குறைந்த விலையில் தம்ப்ரோ உத்தரவாதத்துடன். செய்திகள் தொடர்கின்றன. வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் யாழ்ப்பாணத்தில் 24 சிறுவர்கள் பாலியல் துஷ்பிரயோகங்களுக்கு இலக்காகியுள்ளதாக சுகாதார அமைச்சு குறிப்பிடுகின்றது. இந்த காலப்பகுதியினுள் பெண்கள் மீதான துன்புறுத்தல்கள் குறித்து 32 சம்பவங்கள் பதிவாகியிருப்பதாக யாழ் ஆதார வைத்தியசாலையின் மாவட்ட வைத்திய அதிகாரி எஸ். சிவரூபன் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் பிரதேசத்தில் சிறுவர் துஷ்பிரயோக சம்பவங்கள் மற்றும் பெண்கள் மீதான துன்புறுத்தல்கள் தற்போது அதிகரித்து வருவதை அவதானிக்க முடிவதாக அவர் கூறினார். இது தொடர்பாக சிறுவர் அபிவிருத்தி மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் திஸ்ஸ கரளியத்தவிடம் வினவிய போது காலம் மற்றும் சூழல் மாற்றங்கள் போன்ற காரணங்களால் இத்தகைய சம்பவங்கள் அதிகரித்துள்ளன என்பதில் ஐயம் எழுந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். வாழ்க்கை முறை மற்றும் கலாச்சார அனுபவத்தை பாதிக்கும் வகையிலான நடத்தை மாற்றங்களே இத்தகைய சம்பவங்களின் அதிகரிப்புக்கு காரணம் என தாம் கருதுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். எவ்வாறாயினும் இந்த விடயம் குறித்து ஆழமாக சிந்தித்து சமூகத்தை தெளிவுபடுத்தும் அதேவேளை கடும் சட்டங்களையும் உருவாக்க வேண்டியுள்ளதாக அமைச்சர் திஸ்ஸ கரளியத்த மேலும் சுட்டிக்காட்டினார். வலிகப்புல ஹட்டன்கல பிரதேசத்தில் இன்று அமைதியின்மை ஏற்பட்டது. அரசியல்வாதியொருவர் நடத்திய தாக்குதலில் இளைஞன் ஒருவர் உயிரிழந்தமையே இதற்கு காரணமாகும். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த இளைஞன் நேற்று உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது. கடந்த 29ஆம் தேதி பிரதேச அரசியல்வாதி ஒருவரின் தாக்குதலுக்கு உள்ளான இந்த இளைஞன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தாக்குதல் சம்பவத்தில் 21 வயதான ஆமில பிரதீப் புஷ்பகுமார் என்கின்ற திருமணமான இளைஞர் ஒருவரே உயிரிழந்துள்ளார். பதுல்லேகம பிரதேசத்தில் உள்ள இந்த வீட்டிலேயே இளைஞன் மீதான தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. தாக்கப்பட்ட இளைஞன் பிரதேசத்தில் உள்ள பஸ் தரப்படம் ஒன்றில் கைவிடப்பட்டிருந்த நிலையில் பிரதேசவாசிகளினால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். அமில பிரதீப்பின் வீட்டில் இடப்பற்றாக்குறை காணப்படுகின்றமையினால் அவரது தந்தை வழி சகோதரரது வீட்டில் பூத உடலை வைப்பதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த சம்பவத்திற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களை கைது செய்யுமாறு வலியுறுத்தி ஆற்றன்கல பிரதேச மக்கள் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். ஆற்றன்கல பகுதியிலிருந்து வெலிகப்பொல வரை பேரணியாக மக்கள் சென்று கொண்டிருந்த போது எம்பிலிப்பிட்டி பல்லேபெத்த வீதியின் பிட்டகந்த பிரதேசத்தில் வைத்து பிரதேசத்திற்கு பொறுப்பான உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஜி தனபாலவை சந்தித்தனர். பின்னர் ஆர்ப்பாட்டக்காரர்களை தடுப்பதற்கு போலீசார் முயற்சித்த போது அங்கு அமைதியின்மை ஏற்பட்டது. பிரதேச அரசியல்வாதியும் மேலும் ஒருவரும் இந்த தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புபட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு போலீசார் தெரிவித்தனர்.
சந்தேக நபர்கள் பிரதேசத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளதாகவும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்தனர். வேட்டையாடச் சென்ற கலகா பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் உள்ளிட்ட 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கண்டி நீதவான் முன்னிலையில் நாளை ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக பேராதனை போலீசார் குறிப்பிட்டனர். கலகா பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் உள்ளிட்ட 7 பேரும் அந்தானை காட்ட பகுதிக்கு வேட்டையாடுவதற்காக இன்று முற்பகல் சென்றுள்ளனர். கிடைக்கப்பெற்ற தகவல் ஒன்றிற்கு அமைய பேராதனை போலீசார் சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர். இதன்போது மான் ஒன்றின் இறைச்சி என சந்தேகிக்கப்படும் 15 கிலோகிராம் இறைச்சியும் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். வேட்டையாடப்பட்ட குறித்த மிருகம் தொடர்பான உண்மையான தகவல்களை பெற்றுக் கொள்வதற்கு போலீசாரினால் கைப்பற்றப்பட்ட இறைச்சி கண்ணுருவ மிருக உற்பத்தி திணைக்களத்திடம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்களிடமிருந்து அனுமதி பத்திரம் இல்லாத துப்பாக்கி ஒன்றும் 5 ரவைகளும் முச்சக்கர வண்டியொன்றும் கையடக்க தொலைபேசிகள் உள்ளிட்ட மேலும் சில பொருட்களையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். சந்தேக நபர்கள் நீண்ட காலமாக அந்த அணைக்காட்டில் மிருகங்களை வேட்டையாடி வந்துள்ளமை தெரிய வந்துள்ளது. எரிபொருள் விலை கடந்த காலங்களில் பலராலும் பரவலாக பேசப்பட்ட ஒரு முக்கிய தலைப்பாக அமைந்திருந்தது. எரிபொருள் விலை உயர்வினால் மக்கள் பாரிய பிரச்சினைகளை எதிர்நோக்கி வரும் நிலையில் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நேற்றிரவு பாரிய நட்டத்தை எதிர்நோக்க வேண்டி ஏற்பட்டது. பார்வைக்கு நீர் போல தெரிகின்ற போதிலும் இது நீர் அல்ல, டீசல். இந்த கொள்கலனூர்தி ஹட்டன் நுவரெலியா பிரதான வீதியின் கொட்டகல கமர்ஷியல் பிரதேசத்தில் நேற்றிரவு விபத்துக்குள்ளாகியிருந்தது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் கொலன்னாவை களஞ்சிய சாலையிலிருந்து கொட்டகல களஞ்சிய சாலைக்கு 33,000 லிட்டர் டீசலை கொண்டு செல்லும் போதே இந்த விபத்து நேர்ந்துள்ளது. எமது செய்தியாளர் இன்று பகல் அந்த பகுதிக்கு சென்ற வேளையில் ஊழியர்கள் டீசலை சேமித்துக் கொண்டிருந்தனர். இந்த விபத்தினால் ஹட்டன் நுவரெலியா வீதியின் போக்குவரத்து நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டிருந்ததுடன் அதனை வளமைக்க கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. எனினும் எரிபொருள் வெளியேற்றத்தினால் ஏற்பட்ட நட்டம் இதுவரை கணிப்பிடப்படவில்லை. தேசியம் செழித்திட வைக்கும் விவசாய வளம் CIC மனிதாபிமானம். ஆயுர்வேத ஔடத எண்ணெய் அடங்கிய சுமுது பட்பசை, கரைகள் படியாத பல் முரசுகளை பாதுகாக்கும் வெண்ணிற பல் வரிசைகளுக்கு சுமுது பட்பசை சித்தாலேப தயாரிப்பு. சிறுத்தையை தேடி யாழ சரணாலயத்திற்கு காலை பொழுதில் சென்ற எமது பயணம் வெற்றி அளிக்காமையினால் எமது பயண வியூகத்தில் சிறியதொரு மாற்றத்தை நாம் ஏற்படுத்தினோம். இதன் பின்னர் எமக்கு கிட்டிய அனுபவங்கள் தொடர்பான தகவல்கள் அடுத்து. படிப்படியாக இருள் சூழ்ந்து வரும் இந்த தருணத்தில் நாங்கள் யாழ சரணாலயத்திற்குள் பிரவேசித்தோம். விசாலமான வனப்பகுதி என்பதனால் சூரிய அஸ்தமனத்தின் பின்னர் யாழ சரணாலயம் இவ்வாறு காட்சி அளித்தது. பகல் வேளைகளில் வெப்பமடைந்த வீதிகளில் இரவு நேரங்களில் பிரவேசிப்பதில் மிருகங்கள் விருப்பம் கொண்டுள்ளன. பாதையில் விளையாடிக் கொண்டிருந்த இந்த முயல் குட்டியை கண்டு களிப்புற்ற நாம் சிறுத்தையை காணும் விருப்புடன் எமது பயணத்தை தொடர்ந்தோம். இந்த இடத்தில் சிறுத்தையின் நடமாட்டம் இருந்தமைக்கான தடயங்கள் தென்பட்டன. எமக்கு அண்மையில் சிறுத்தையொன்று இருக்கின்றமையை பதற்றத்துடன் உணர முடிந்தது. இந்த இடத்தினை சூழவும் மான்களின் நடமாட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. இந்த இடத்தில் சிறுத்தைகளின் நடமாட்டம் நிச்சயம் இருக்கலாம் என எம்முடன் வருகை தந்த வனவிலங்குகள் பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் கூறினார். எனினும் சூழ்ந்திருந்த அந்தகாரத்தினால் அருகிலிருந்த எதனையும் தெளிவாக காண முடியவில்லை. இவ்வாறான சந்தர்ப்பத்தில் நாம் பயணத்தை தொடர முற்பட்ட வேளையில் மத யானை ஒன்றையும் நாம் கண்ணுற்றோம். மதம் பிடித்த யானையின் செயற்பாடுகள் தொடர்பில் அறிந்திருந்த நாம் யானை அங்கிருந்து வெளியேறும் வரை பொறுமையுடன் காத்திருந்தோம். யானை அங்கிருந்து சென்றதை தொடர்ந்து முன்னோக்கி சென்ற நாம் பல நாட்களாக தேடித் திரிந்த அந்த மிருகத்தை கண்ணுற்றோம். இதுவே இலங்கைக்கு உரித்தான சிறுத்தை.
இதனை பென்தரா பிராடோஸ் கொட்டியா என விஞ்ஞான பெயர் கொண்டு அழைக்கின்றனர். விஞ்ஞான பெயரின் இறுதியில் கொட்டியா புலி என்று கூறப்பட்டாலும் இந்த மிருகம் இலங்கை சிறுத்தை என்றே அழைக்கப்படுகிறது. உலகின் ஏனைய நாடுகளில் வாழும் புலி இனங்களுடன் சேர்ந்த 8 உபப்பிரிவுகளில் ஒன்றாக இலங்கைக்கு உரித்தான இலங்கை சிறுத்தை கருதப்படுகிறது. இந்த சிறுத்தையை இரவு நேரத்தில் மிகவும் நேர்த்தியாக ஒளிப்பதிவு செய்யும் பகிரத பிரயத்தனத்தில் எமது ஒளிப்பதிவாளர் தீப்த ரணசிங்க ஈடுபட்டார். டோனி மற்றும் ரஷ்டி மஞ்சள் என்னும் நிறங்களுடன் கூடிய புள்ளிகளை இலங்கை சிறுத்தையின் உடல் முழுவதும் காண முடியும். நன்றாக வளர்ந்த ஆண் சிறுத்தை ஒன்றின் எடை சுமார் 77 கிலோகிராம் ஆகும். எனினும் ஓரளவு வளர்ந்த சிறுத்தை ஒன்றின் எடை சுமார் 30 கிலோகிராமாக அமைகிறது. சுமார் 15 நிமிடங்கள் எமது அருகில் இருந்த இந்த மிருகம் மீண்டும் வனப்பகுதியை நோக்கி சென்றது. பிரதான அனுசரணை 18க்கு மேற்பட்ட மாதிரி வகைகள் உங்கள் தெரிவுக்காக சிங்கரிடமிருந்து மட்டுமே. அமெரிக்காவில் பிப்ரவரி மாதத்தில் மாத்திரம் 2 லட்சத்துக்கும் அதிகமான வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்காவில் கடந்த மாதத்தில் 2 லட்சத்திற்கும் அதிகமான வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு தொழில் திணைக்கள அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. இந்நிலையில் இதுகுறித்து அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். கடந்த பிப்ரவரி மாதத்தில் 2,33,000 புதிய வேலைவாய்ப்புகள் தனியார் துறையில் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கடந்த 2 வருடங்களில் புதிதாக 4 மில்லியன் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். பல நிறுவனங்கள் தொழில் வாய்ப்புகளை மீண்டும் வழங்கி வருவதாகவும் அமெரிக்காவில் முதலீடுகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 1990ஆம் ஆண்டின் பின்னர் உற்பத்தி துறையில் தொழில் வாய்ப்புகள் உருவாக்கப்படுகின்றமை குறித்தும் ஒபாமா நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். கடந்த ஜனவரி மாதம் அதிக எண்ணிக்கையிலான தொழில் வாய்ப்புகள் உற்பத்தி துறையில் உருவாக்கப்பட்டதுடன் பிப்ரவரி மாதத்திலும் நிலையான வளர்ச்சி காணப்பட்டது. அத்துடன் தற்காலிக வேலைவாய்ப்புகள் அங்கு அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பிரதான அனுசரணை 18க்கு மேற்பட்ட மாதிரி வகைகள் உங்கள் தெரிவுக்காக சிங்கரிடமிருந்து மட்டுமே. உலகின் முதல் தரம் எடுங்க மைடிய இதோ ஜாண்டிய உதய கதிரவன் ஒளி தெரிக்கும் உரமிகு நீலமதில் தளிர் செழிக்கும் வியர்வை துளியும் முத்தாகுமே தேசம் முழுவதும் வளமாகுமே நம் ஊவினமும் உலை பொங்குமே உழவின் மேன்மையும் ஓங்குமே தேசியம் செழித்திடவே